எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் மகாலயபக்ஷ 7வது நாளோட லஞ்ச் காம்போ என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொய்யாப்பழ தயிர் பச்சடி, புடலங்காய் தேங்காய் போட்ட கறி, மருந்து குழம்பு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு ரசம், சூடான சாதம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஸோ வாங்கோ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல்ல மருந்து குழம்பு பண்ணுறதுக்காக கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானது ஒரு கட்டி பெருங்காயம், இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாவத்தல் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10-12 மிளகாவத்தல் வந்து தாராளமாக சேர்த்துட்டுருக்கேன். இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, அதாவது 1 இன்ச் அளவுக்கு இருக்கும். இதில் அரிசி திப்ளி, கண்ட திப்ளி, ஸோ ரெண்டுமே வந்து சேர்த்துட்டுருக்கேன். எல்லாமே ஒரு 7-8 இருக்கும், அந்த அளவுக்கு வந்து சேர்த்துட்டுருக்கேன். ஸோ ரொம்ப நிறையாவும் போட வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் போட வேண்டாம். இந்த அளவுக்கு போட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சுக்கு, அரிசி திப்ளி, கண்ட திப்ளி இது ரெண்டுமே சேர்த்து பண்ணும்போது தான் இந்த மருந்து குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்புலாம் வந்து நல்லா செவக்க வறுத்துன்ற போகிறோம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பருப்பு எல்லாமே நல்லா வறுப்பட்டு எடுத்து இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், இது ரெண்டுமே வந்து சேர்த்துட்டுருக்கேன். இது ரெண்டுத்தையுமே கடைசியாக தான் சேர்க்கணும். முன்னாடியே நம்ம வந்து பருப்போடு சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கருகி போன மாதிரி ஆகிடும். அதனால் கடைசியாக சேர்த்துட்டு லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். பருப்பு எல்லாமே நல்லா வந்து வறுப்பட்டு எடுத்து அடுத்து குழம்புக்கு வந்து தாளிச்சு கொட்ட போகிறோம். அதுக்காக கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானது ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், நம்ம வந்து முன்னாடியே வறுக்கிறதுக்கு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளியை வந்து நான் நல்லா கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அதை வந்து வடிகட்டி விட்டுக்கலாம். புளி ரொம்ப கம்மியானாலும் அதோட குழம்போட டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வச்சுக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து புளியை நினச்சி நான் வந்து தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த மசாலா அரைச்சதை விட்டதுக்கப்புறம் அதுலேயும் வந்து நல்லா கொதிச்சு வரணும். அதனால தான். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அடுத்து ஆரஞ்சு ரசம் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 தக்காளியை வந்து நல்லா அரைச்சி வந்து சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கலரும் இருக்கும். நம்ம நறுக்கி போட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து வேஸ்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு இது மாதிரி அரைச்சி சேர்த்துட்டுருக்கேன். இது கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்காக 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு இது மாதிரி நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக எலுமிச்சம்பழ ரசம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். மெத்தடும் கிட்டத்தட்ட அதே தான். நம்ம அதே மெத்தடில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ எலுமிச்சம்பழத்துக்கு பதில் நம்ம வந்து ஆரஞ்சு விட போகிறோம், அவ்வளோதான். இப்போ கேஸ் ஆன் பண்ணி இந்த தக்காளி, பச்சை மிளகாய் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து தேவையான உப்பும் இதில் வந்து சேர்த்துட்டேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அந்த மசாலா எல்லாத்தையும் வந்து அரைச்சிக்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாமல் முதல்ல நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணும். முன்னாடியே தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பருப்பெல்லாம் வந்து அரைப்படாது. இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு கொடுத்து இதில் கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்காக வெல்லம் வந்து சேர்த்துட்டுருக்கேன். வெல்லம் சேர்த்தா தான் அந்த குழம்போட அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிற அந்த விழுதை வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டுருக்கேன். ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சின்ட்டு நம்ம விழுது சேர்த்த உடனே நீங்கள் வந்து கலரி விட்டுடணும். இல்லைனா பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சின்ன சின்ன கட்டி வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு இப்படி சேர்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அப்படின்னா, இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் விட்டுக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே உங்களுக்கு வந்து கெட்டியாயிடும். அதனால தான். இந்த மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இதோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சு வரணும். நார்மலாக பண்ணுற குழம்பை விட இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த அரிசி திப்ளி, கண்ட திப்ளி இதெல்லாம் சேர்க்கும்போது இந்த மருந்து குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். டெலிவரி ஆனவாளுக்கு நீங்கள் வந்து ரத்தம் ஊறுறதுக்காக தாராளமாக இந்த குழம்பு வந்து வச்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த குழம்பு வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ரசம் வந்து நல்லா கொதிச்சு வந்துடுது. இந்த டைமில் இதுக்கு வந்து பருப்பு ஜலம் விடணும். ஸோ அதுக்கு முதல்ல கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டுருக்கேன். இப்போது குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு பருப்பை நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சி நம்ம வந்து பருப்பு ஜலம் விட்டுக்கலாம். நம்ம எத்தனை பேர் சாப்பிட போகிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து ரசத்தை வந்து பெருக்கிக்கணும். ரொம்ப பெருக்கிட்டாலும் ரசம் நல்லா இருக்காது. அதுக்குன்னு ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. பொதுவாக இந்த ரசத்தில் வந்து வண்டல் இருக்காது. ஒத்தாப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ரசம் வந்து நல்லா நுரைச்சி வரணும். நுரைச்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஆரஞ்சு ஜூஸுமே நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். சூட்டோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா ரசம் வந்து கசந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா நுரைச்சி வந்தாலே உங்களுக்கு வந்து ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தக்காளியை வந்து அரைச்சிட்டு சேர்க்கறதுனால அந்த கலரும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசத்தோடது. தக்காளியும் வேஸ்ட் பண்ண மாட்டா யாரும். ஸோ அதனால தான் நான் வந்து இப்படி அரைச்சி வந்து சேர்த்துட்டுருக்கேன். இப்போ கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ரசம் வந்து நுரைச்சி வந்துடுது. இது வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா இதுக்கு தாளிப்பு போட்டுட்டு ஆரஞ்சு ஜூஸ் வந்து விட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கொதிக்கும் போதே அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அரிசி திப்ளி, கண்ட திப்ளியோட அந்த விறுவிறுப்போடு சாப்பிடும்போது இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் விட்டு தான் தாளிப்பு போட்டிருக்கேன். கடைசியாக நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகிடுது. இந்த பதத்துக்கு நம்ம வந்து ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். ரொம்ப வந்து கெட்டியாக்கிட்டோம் அப்படின்னா புளிக்காய்ச்சல் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த பதம் வந்து சரியாக இருக்கும். இந்த திக்னஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணால் சரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டுருக்கேன். பொதுவாக மிளகு குழம்பு, வத்த குழம்பு இதுக்கெலாம் நல்லெண்ணெய் நிறையா விட்டால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிடும்போதும் சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து மிளகு, மிளகா, அரிசி திப்ளி, கண்ட திப்ளி எல்லாமே சேர்த்துருக்கோம். சுக்கெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த காரம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சாப்பிடும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க. இப்போது மருந்து குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் 10 நாள் தாராளமாக சாப்பிடலாம். அடுத்து கடாயில் வந்து தாளிப்பு போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி கொய்யாப்பழ தயிர் பச்சடி, இந்த மருந்து குழம்புக்கு வந்து காம்பினேஷன் வந்து கொய்யாப்பழ தயிர் பச்சடி. ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது கொய்யாப்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சீசன் உங்களுக்கு வந்து கொய்யாப்பழம் ரொம்ப சூப்பராக கிடைக்கிறது. அதனால் இந்த மாதிரி வத்த குழம்பு, மிளகு குழம்புக்கெலாம் தயிர் பச்சடி வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன். கூட்டு பண்ணலை அப்படின்னா தயிர் பச்சடி தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு போட்டுவிட்டா இதை வந்து அந்த கொய்யாப்பழத்தில் சேர்த்துக்கலாம். கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உப்பும் தயிரும் வந்து சேர்த்துன்ட்டு சர்வ் பண்ணிக்கலாம். முன்னாடியே நீங்கள் வந்து தயிர் விட வேண்டாம், புளிச்சு போயிடும். அடுத்து புடலங்காய் கறிக்கு தாளிப்பு போட்டதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற புடலங்காவை இது கூடவே வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ புடலங்காய் கறி வந்து உங்களுக்கு வேகத்துக்கான அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாக மிளகு குழம்பு, காரக்குழம்பு எது பண்ணாலுமே, வத்த குழம்பு எது பண்ணாலுமே தேங்காய் போட்ட கறி தான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன். கூட்டு, தேங்காய் போட்ட கறி, தயிர் பச்சடி இதெல்லாம் சூப்பராக இருக்கும். காரத்துக்கு காரம் வந்து செட் ஆகாது. அதனால் தேங்காய் போட்ட கறி பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிச்ச பொடி அளவுக்கு பைத்தம்பருப்பு நான் ஊற வச்சுட்டுருக்கேன். அதையும் வந்து இது கூடவே சேர்த்துட்டுருக்கேன்.
இந்த பயத்தம்பருப்பு போட்டு சேர்க்கறதுனால இந்த கறி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 2வதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே வந்து ட்ரை ஆகிறதுக்காக தான் நான் வந்து கொஞ்சமாக பயத்தம்பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். இல்லைனா கறி வந்து பண்ணினதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தண்ணி விட்டுக்க ஆரம்பிச்சிரும், அதுக்காக தான். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக இந்த பயத்தம்பருப்பு வேகிறதுக்காக தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். அடுத்து இந்த தயிர் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து தயிர் விட்டுக்கலாம். ஸோ தயிர் விட்டுக்கிறதுலாம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கொய்யாப்பழம் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தயிர் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த கொய்யாப்பழத்தில் விதை ரொம்ப நிறையா இல்லாத மாதிரி இருக்காங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப முத்தலான விதையாக இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ கொய்யாப்பழமும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய கொய்யாப்பழமாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. தயிர் பச்சடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து நம்ம வந்து தாளிப்பு போட்டுக்கலாம். நெய்யில் வந்து கடுகு ஜீரகம் தாளிப்பு போட்டிருக்கேன். இது கூடவே கடைசியாக பொடியாக நறுக்கிற கொத்தமல்லியை வந்து தூவிக்கலாம். ரசம் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து புழியணும். ஸோ அந்த டைமில் கேமரா வந்து ஆஃப் ஆகிடுது. அதனால தான் அந்த வீடியோ கிளிப்பை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியல. இப்போது நம்மளோட ஆரஞ்சு ரசமும் வந்து ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கறியும் வந்து நல்லா வெந்து வந்துடுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுது. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய புடலங்காய், அதுக்கப்புறம் பயத்தம்பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுது. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். பொதுவாக புடலங்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு ரொம்ப தாங்காது. அதனால் பார்த்து வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய எடுத்து அப்படின்னா ரொம்ப கரிக்கிற மாதிரி ஆகிடும். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து முன்னாடியே உப்பு சேர்க்கணுங்கிறது கிடையாது. காய் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டோம்னா அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கடைசியாக நம்ம வந்து இதில் துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுது. இந்த டைமில் அரை முடி அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் நிறையா சேர்த்து பண்ணும்போது இந்த கறி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா புடலங்காய் கறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுது. கடைசியாக தேங்காய் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா ஒரு தடவை வதக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கறி ஊசி போகாமல் நல்லா இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு வந்து கறி வீணாக போயிடும். அதுக்காக தான் லைட்டாக ஒரு வதக்கிட்டு ஆஃப் பண்ணுறோம். இப்போது மகாலயபக்ஷ சமையல் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுது. என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாம். கொய்யாப்பழ தயிர் பச்சடி, புடலங்காய் தேங்காய் போட்ட கறி, மருந்து குழம்பு, ஆரஞ்சு ரசம், அதுக்கப்புறம் சூடான சாதம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மகாலயபக்ஷ டே 7க்காக செஞ்சுருந்த லஞ்ச் காம்போ. மகாலயபக்ஷ டே 7ஓட லஞ்ச் காம்போ என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய லஞ்ச் வந்து எல்லாமே சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இந்த மருந்து குழம்பு. ஸோ நம்மளோட சேனலில் இதுவரை மருந்து குழம்பு ஷேர் பண்ணதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். அன்றைக்கி ராத்திரி டிஃபனுக்காக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தோசை தான் வந்து பண்ண போகிறோம். இதுவும் வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நான் வந்து காரத்தாலேயே அரிசி, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வந்து ஊற வச்சுட்டேன். என்னென்ன அளவுகளில் ஊற வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு இது எல்லாத்தையும் களைஞ்சிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டுருக்கேன். இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 தக்காளி வேணும். காரத்துக்காக ஒரு 4-5 மிளகாய், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா காரம், தக்காளி, அரிசி எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டுருக்கேன், உப்பு எல்லாத்தையும். இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நைஸாக அரைச்சாச்சு. இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். தக்காளி தோசையை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து புளிக்க வைக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் ஊற வச்சுட்டு உடனே அரைச்சி அப்படி கூட தோசை வாத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். புளிச்செடுத்து அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ இதே மிக்ஸி ஜார்லேயே மீதி இருக்கிற அரிசி எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கிறதுனால 2 தடவையாக அரைச்சிட்டுருக்கேன். தக்காளி, உப்பு, காரம் எல்லாம் போட்டு ஒரு தடவையும், அதுக்கப்புறம் வெறும் அரிசியை போட்டு ஒரு தடவையும் அரைச்சிக்க போகிறேன். தேவையான உப்பும் வந்து முன்னாடியே சேர்த்துண்டாச்சு. இப்போ அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். நீங்கள் தோசை மாவு எப்படி அரைப்பீங்களோ அது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து அரைச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவையும் விட்டுடலாம்.
மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு அலம்பி இந்த மிக்ஸி ஜாரில் வந்து அலம்பி விட்டுக்க போகிறோம். ரொம்ப தண்ணி வந்து விடணுங்கிறது கிடையாது. இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு அலம்பி விட்டுண்டாச்சு. இப்போ இந்த மாவை வந்து நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காய பொடி வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அரைக்கும் போதே வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கடைசியாக தான் சேர்த்துக்க போகிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நல்லா இந்த மாவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்து நான் வந்து கலந்துண்டாச்சு. இப்போ நம்மளோட தக்காளி தோசை மாவு வந்து ரெடியாக எடுத்து தோசை வந்து எப்படி வாக்குறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து நீங்கள் தேங்காய் சட்னியோ இல்லை சாம்பாரோ எதோ தொட்டுனாலும் நல்லாயிருக்கும். கல் வந்து சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு கை அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை வந்து விட்டுக்கலாம். மாவு வந்து நீங்கள் ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டே அப்படின்னா உங்களுக்கு வந்து தோசை வாக்க வராது. ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா தோசை வந்து கடக்காக இருக்கும். ஸோ அதனால் அந்த தோசை மாவோட அந்த பதத்தை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த விட்டு நீங்கள் வந்து தோசை வார்த்துக்கலாம். தோசை வந்து நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த தோசை வந்து நீங்கள் குண்டு குண்டாக மெத்துன்னு வார்த்தாலும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் மெல்லிஸாக பேப்பர் மாதிரி வார்த்தாலும் நல்லாயிருக்கும். நம்ம இதில் காரத்துக்காக மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு தொட்டுக்கிறதுக்கே ஒன்றும் வேண்டாம். அப்படியே சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி. அதனால ஒரு 5லேருந்து 6 எடுத்துட்டுருக்கேன். இதே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இதே நீங்கள் நாட்டு தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் ஓவராக புளிக்கிற மாதிரி இருக்கும். பெங்களூர் தக்காளி சேர்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதுதான் எடுத்துப்பேன். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்த தோசையும் வாக்குறோம். தோசை வந்து கொஞ்சம் வேக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப நிறைய எண்ணெய் விட்டு வாக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு வந்து கம்மியாக எண்ணெய் விட்டாலே தோசை கூட உங்களுக்கு சூப்பராக எடுக்க வரும். 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு நம்ம ஒரு கைப்பிடி சேர்க்கறதுனால தோசை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி வரும். இதுக்கு ட்ரிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த துவரம்பருப்பு தான். ஸோ அதை முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன். இந்த துவரம்பருப்பு சேர்த்து நீங்கள் வந்து தோசை வார்த்தையில் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். தக்காளி தோசைங்கிறது கிடையாது. வெறுமனே நீங்கள் நார்மலாக தோசைக்கு அரைச்சாலே நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து ஊற வச்சு அரைச்சல் அப்படின்னா அப்படியே பேப்பர் மாதிரி உங்களுக்கு தோசை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாசனையும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமும் தோசை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி உள்ள தோசை எல்லாத்தையும் வாத்துட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட தக்காளி தோசை வந்து ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாலை பட்சத்துக்கு இந்த தக்காளி தோசையும் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி இந்த லஞ்ச் மெனுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.